உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த ஆதியும் பாரதியும் சேர்ந்து உங்களை வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. எது எப்படியோ தா, அந்த ஆதி பையன் கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரை வர வச்சுட்டல, எனக்கு அது போதும். அதெல்லாம் சரி சார், எனக்கு ஆதி எதிரி. அவனை பழி வாங்கறதுக்கு நான் வந்தேன். நீங்க உங்க மருமகனை பழி வாங்க என்னால என்ன பண்ண முடியும்? கருத்தா, இந்த காட்டுல எலி பிடிக்கிறதுக்கு இந்த பக்கம் இருக்கிற பொந்துல புகையை போட்டோன்னு வையே, அந்த பக்கம் இருக்கிற பொந்து வழியா எலி வந்து போடும். அதே மாதிரிதான் இப்ப நீ ஆதி மேல காட்டின தண்ணி தான் இப்ப என் மாப்பிளைய அடிச்சு இழுத்துட்டு போகுது. புரியல சார். அட என்ன தாயி நீ, இம்புட்டு புத்திசாலியா இருந்துகிட்டு இதை கூட கணிக்க முடியல உன்னால? இப்ப நீ வந்ததுனால தானே ஆதிக்கும் பாரதிக்கும் நடுவுல சண்டை வந்துச்சு. ஆமா. அப்புறம் நீ எப்படி இங்க வந்த? நீங்க எனக்கு போன் பண்ணி சொன்னதுனால வந்தேன். சரி, எங்கிட்ட தான் உன் நம்பர் இல்லையே, அப்புறம் எப்படி நான் உனக்கு போன் பண்ண? அதான் உங்க மாப்பிள்ளை கிட்ட இருந்து போன் நம்பர் வாங்கினேன்னு சொன்னீங்களே. ஓ, சோ என் நம்பரை உங்களுக்கு கொடுத்தது உங்க மாப்பிள்ளை. இப்ப புரியுது சார். தாத்தா, எங்க அடிச்சா எங்க வலிக்குமோ அங்க மட்டும்தான் அடிக்கணும். ஆனா ஒரே அடி ஓங்கி அடிக்கணும். ஏத்தா, இந்த அழகர் பையன் எனக்கு பண்ணது கொஞ்சம் நஞ்சே இல்ல. என் பொண்ணு கழுத்துல திருட்டுத்தனமா தாலி கட்டதும் இல்லாம இன்னைக்கு என் பொண்டாட்டி என் புள்ள அம்புட்டு பேரையும் வசியம் பண்ணி மயக்க வச்சுப்புட்டு என புள்ள பூஜையை பாக்குற மாதிரி பாக்குறான். அறியாதை இல்லாம நடத்துறான் தா, என்னால ஜீரணிக்க முடியலதா. இந்தாரு, என் வீட்லயும் சரி இந்த ஊர்லயும் சரி பிரசிடென்ட் தர்மலிங்கம்னா ஒரு தனி பேர் இருந்தது. ஆனா இப்போ அம்புட்டி கெடுத்துப்பட்டான் தா. சரி விடுங்க சார். அதான் நீங்க நினைச்ச மாதிரி இப்ப எல்லாமே நடக்க போகுதுல்ல. இதுக்கப்புறம் அவன் கண்டிப்பா உங்க வழிக்கு வரமாட்டான். நீ உன் ஆட்டத்தை ஆரம்பிச்சு போட்ட. இனி நான் போய் ஆடணும் இல்ல, என் ஆட்டத்தை பாரு. கருத்தா, இந்த ஆதியும் அழகரும் என் எதிரி மட்டும் இல்ல, என் எதிரிலேயே நிக்க கூடாது. அவங்க கண்டிப்பா நீங்க நினைக்கிறது நடக்கும் சார். தைரியமா போயிட்டு வாங்க. சரிதா. ஸ்வேதா இங்க வர வச்சது யாரு? நீ தானே? டேய், நான் கிடையாதுடா, எங்க மாமனாரா இருக்குண்டாது. நான் இதுக்கடா இதெல்லாம் பண்ண போறேன். அந்த ஆளுக்கு ஸ்வேதா எப்படி தெரியும்? அவன் நம்பர் அந்த ஆள் கைக்கு எப்படிடா போச்சு? டேய், நம்பர் நான் தாண்டா கொடுத்தேன். ஆனா அறிவில்லையாட உனக்கு? முட்டாளா நீ? அந்த ஆள்கிட்ட எதுக்குடா அவன் நம்பரை கொடுத்த? டேய், நீ என்ன அடி என்ன கொல்லு, உனக்கு அந்த உரிமை இருக்குடா. ஆனா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கொஞ்சம் கேளு முதல்ல. டேய், இன்னும் என்ன நடக்கணும்? நானே இப்பதான் கஷ்டப்பட்டு பாரதியோட சேர்ந்து வாழ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த நேரத்துல அந்த ஸ்வேதா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிட்டா. டேய் மாப்ள, என் வாழ்க்கையை எவனோ ஒருத்தன் கெடுத்தா பரவாயில்ல, நீயே கெடுத்தா எப்படிடா? டேய், என்னடா பேசுற? நான் எப்பறம் உன் வாழ்க்கையில கெடுப்பேன்? இங்க பாரு, கோவத்துல கண்டதெல்லாம் பேசிட்டு சரியா? ஒரு மாதிரியா இருக்குது எனக்கு. டேய், நான்லாம் எதுவும் பண்ணலடா. ஆண்டாள் உங்க அப்பா பண்ணதுடா இதெல்லாம், புரிஞ்சுக்கடா. டேய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு பழி அவர் மேல போடுறியா? டேய், என்னடா இப்படிலாம் பேசுற நீ? இத்தனை வருஷமா பழகுற என்ன? டேய், அண்டாள் என்னென்னமோ பேசி ஆண்டாள் விட்டு என்கிட்ட நம்பர் வாங்கினான்டா அந்த ஆளு. நான் எதுவுமே பண்ணலடா, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுடா. போடா, எல்லாத்தையும் ஒரே நாள்ல கெடுத்துட்டியாடா. பாரதி மனசு மாறுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை தெரியுமா? ஆனா இப்போ அவங்களா என்னை தேடி வந்து நான் தான் வேணும்னு சொல்லி நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு என்னை விட்டு போயிடாதீங்க போயிடாதீங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ என்ன வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டாங்க தெரியுமா? டேய், இதுல என் தப்புல எதுவும் இல்லடா. தயவு செஞ்சு சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு என் கண்ணில் பட்டுறாத, எங்கேயாவது போயிடு. பெரியவாதரா பேசாதடா, ஒரு மாதிரியா இருக்கு. நான் சொல்றது நம்பலையா நீ? வேண்டாம் அழகரு, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. டேய், பேசாதடா இந்த மாதிரி. உன்னை விட எனக்கு தாண்டா ரொம்ப வலிக்குது. இதுக்கப்புறம் பாரதி என்ன முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியலடா. பெரியவ மாதிரி நம்பரை தூக்கி கொடுத்துட்டு இப்போ வந்து காரணம் சொல்லிட்டு இருக்க. ஃப்ரெண்டுன்னு உன்னை தலையில தூக்கி வச்சதுக்கு மொத்தமா திருப்பி கொடுத்துட்டல. நீ அந்த ஆளுகிட்ட நம்பரை கொடுத்தால, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். சரி விடு, தப்பு தாண்டா. அதுக்கு என்ன நீ பணம் கொடுத்ததெல்லாம் சொல்லி காட்டுவ? இவர் தப்ப நீ செஞ்சுட்டு என்ன குற்றவாளியா மாத்தாத. தப்பு
அன்னைக்கு நீ எதுவுமே இல்லாம என் வீட்டு வாசல்ல வந்து நின்று என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டான்னு வந்து சொன்ன தெரியுமா? அன்னைக்கு நான் என் பிரச்சனையெல்லாம் பார்க்காம ஓம் பிரச்சனைக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் நின்னு தெரியுமா? அது தப்பு. எனக்கு ஆண்டாள் கூட கல்யாணம் ஆச்சு பாரு. 2 நாள் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகலாம் தான் இருந்தேன். ஆனா நீ இங்க வந்து தங்கறதுனால உன்னையும் பாரதி சேர்த்து வைக்கிறதுக்கு நான் உன் கூட சேர்ந்து தங்கணும் பாத்தியா? இந்த வீட்டில் என்னை அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க, அதையும் நான் தாங்கினேன் பாத்தியா? அது தப்பு. எவ்வளவு தடவை போய் பாரதி கிட்ட கெஞ்சிட்டு போய் நிற்பேன். ஒவ்வொரு தடவையும் அந்த அம்மா உன்னை வேணான்னு சொல்லுவேன். ஆனா உனக்காக நான் போய் நின்று பேசினேன் பாத்தியா? அது தப்பு. பேச்ச மாத்தி பிரச்சனையை மாத்தாத. உன்னை இன்னும் ஃப்ரெண்டா பாக்குறதுனால தான் நீ பேசுற எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லு, என்ன பண்ணுவ சொல்றா. வேண்டாம் மாப்பிள, வேண்டாம். முதல்ல என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிடுறது, அந்த தகுதியை நீ முழுசா இழந்துட்ட. நீலாம் மனுஷனாடா நீ. சத்தியமா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என் வாழ்க்கையில் உன்னெல்லாம் பார்த்துருக்கவே கூடாது, உங்களுக்குள்ள நட்பு வச்சிருக்கவே கூடாது. அதுதான்டா தப்பு. பணம் இருந்தாலும் திமிரு வந்துடும்ல, அதுவும் இல்லாதவங்க கிட்ட காட்டுறதில்ல. உங்களுக்கு ஏதோ பெருசா ஏதோ பண்ற மாதிரி ஒரு நினப்பு இருக்கிற. எல்லாரும் மாதிரி தான் நீ ஒன்று எனக்கு காட்டிட்டல. நினைச்சே பார்க்கலடா. விட்டுறலாம்டா, முடிச்சுக்கலாம். இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். வேணாண்டா, எனக்கு நீ தேவையில்லை. உன்ன மாதிரி ஒருத்தன் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு நான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லடா. சந்தோஷம்டா. உனக்கு ஒரு கும்பிடு, உன் அடிப்பான நட்புக்கு ஒரு கும்பிடு. இனிமே நான் உன்னை பார்க்கவே கூடாது. அந்த முடிவை நான் எப்போ எடுத்துட்டேன்டா. என் மூஞ்சில நீ முழிக்காத, உன் மூஞ்சில நான் இனிமேல் முழிக்க மாட்டேன். ஓடா. பெரிய மனுஷனையா நீ? இப்பதான் அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு விட்டு பாக்குறதுல உனக்கு என்ன அப்படி சந்தோஷம்? இத பாரு, அவரை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினேன்னு வச்சுக்கோயேன், சத்தியமா சொல்றேன், நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஏய், முதல்ல உங்க அப்பனை மனுஷனா இருக்க சொல்லடி. ஐயோக்கிய பையன் இவன். மனுஷயா நீ? எலை ஆமாடா. நீ எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்ச பாரு, நான் அயோக்கிய போய்தாடா. யோ, கிழிச்சடி நான் நல்லா இருக்கணும்னு நினைச்ச நீ. யோ, என்னையும் ஆதி பிரிச்ச சேரியா? ஆதியும் பாரதி எதுக்கே பிரிச்சுட்ட நீ? அவ உன்னை வாயால வயிறார அப்பா அப்பான்னு கூப்பிடுற, அவளுக்கு காட்டுற பாசம் இதானயா நீ? மனசாட்சி இல்ல உனக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு? இங்க பாரு அழகர், நீ நடந்தது என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. எல்லாம் தெரியும் எனக்கு. இந்த ஆள் எதுக்கு ஸ்வேதாவோட நம்பர் வாங்கினா? ஸ்வேதா எதுக்கு இங்க வர வச்சான்? ஆதிக்கு பாரதிக்கு நடுவுல எதுக்கு சண்டை வர வச்சான்? எனக்கும் ஆதிக்கு நடுவுல எதுக்கு சண்டை வர வச்சான்? எல்லா ஏழும் தெரிஞ்சுடா பேசுறேன். டேய், நீ கனவு கண்டுட்டு பேசுறதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாதுடா. இங்கறா, நான் ஒன்னும் உங்களை பிரிக்கணும்னு சொல்லி ஸ்வேதா கிட்ட போனெல்லாம் ஒண்ணு போட்டு பேசல. நீங்க அப்படி பேர் நல்லா இருக்கும்னு நினைச்சா போன போட்டேன். யோ, திரும்ப இதே மாதிரி போய் பேசிட்டே இருந்தேன்னா அருவாள் எடுத்துட்டு வந்து கழுத்தோட வச்சா முண்டை தனியா தலை தனியா போகும், தெரியுமா உனக்கு? அவ்வளவு தைரியம் இருந்தா வெட்டா பாக்கலாம். பைத்தியக்காரி. அந்த எது பண்ணாலும் நல்லதே பண்றான்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா நம்பிட்டே உட்காரது. யோசிக்க மாட்டேன், மூலையில உனக்கு. என் அப்பாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.